அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதிடத்தினுடைய தந்தை பிரகாசரா முனிவர் பகவானை வணங்கி, அனைத்து சோதிட மேதைகளை வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். பொதுவாக சனி பகவான் என்றால் நாம் அனைவரும் பயப்படுகின்றோம். சனி பகவான் ஆயுள்காரகன், சனி பகவான் கர்மக்காரகன், சனி பகவான் தொழில்காரகன். சனி பகவான் நன்றாக இருந்தால்தான் ஒருவனுடைய ஆயுள் நன்றாக இருக்கும். சனி பகவான் நன்றாக இருந்தால்தான் நமது கர்ம வினைகள் நன்றாக இருக்கும். சனி பகவான் நன்றாக இருந்தால்தான் தொழில் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட சனி பகவானை பார்த்தால் நாம் அனைவரும் அச்சப்படுகிறோம், பயப்படுகிறோம். சனி பகவான் பொதுவாக மகர லக்கணத்திற்கும் கும்ப லக்கணத்திற்கும் ரிஷப லக்கணத்திற்கும் துலாம் லக்கணத்திற்கும் கன்னி லக்கணத்திற்கும் மிதுன லக்கணத்திற்கும் முடிந்தவரை கெடுதல்கள் செய்வதில்லை. ஏனென்றால் இந்த வீடுகளெல்லாம் நட்பு வீடுகள். அப்படிப்பட்ட சனி பகவான் அந்த வீடுகளை லக்கணமாக கொண்ட ஜாதகர்களுக்கு சனி பகவான் இருக்கும் அந்த இடத்தை ஏதாவது ஒரு சுபக்கிரகம் பார்த்தாலே அவர் நல்ல பலனை செய்ய கடமைப்பட்டு விடுகிறார். அதே நேரம் மற்ற லக்கணங்களுக்கு சனி பகவான் சில பலன்களை குறைத்து கொடுப்பது உண்டு. காரணம், அந்த லக்கணங்கள் அவருக்கு பகை வீடுகளாக வரக்கூடியது. அந்த லக்கணங்களுக்கு எப்படி இருந்தால் சனி பகவான் நல்லது செய்வார்? லக்கணத்திற்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 4 இடங்களும் உபஜயஸ்தானங்கள். இந்த உபஜயஸ்தானங்களில் சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த சனி பகவானை சுபகிரகங்கள் வளர்வரை சந்திரன், குரு, சுக்கிரன், தனித்த புதன் இவர்கள் அந்த சனி பகவானை பார்க்கும் பொழுது அவருடைய கெடுவரங்கள் குறைந்து நல்ல வளங்கள் கிட்ட வாய்ப்பு இருக்கிறது. ஆதலால் சனி பகவான் உங்களுக்கு எப்படி இருக்கிறார் என்று பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.